Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 11.9 தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டில் இன்டகிரேஷன் அப்படிங்கிற சாப்டர் கடியில் வருது. ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 12 டிவைடட் பை 4x மைனஸ் 5 த ஹோல் கியூப் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3x ப்ளஸ் 2 ப்ளஸ் 16 இ பவர் 4x ப்ளஸ் 3. இவ்வளோ பெரிய கொஷின் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கொஷின் பேப்பரை ஸ்கிப் அப்படின்னு தோணும். பட் ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம் தான். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இவாலுவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டகிரல் ஓவர் இந்த ஹோல் வேல்யூ டிஎக்ஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக நம்ம வந்துட்டு இன்டகிரேஷன் கொண்டுட்டு போனோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்மளால இன்டகிரலை வந்துட்டு இன்டகிரேஷன் அந்த சிம்பிளை வந்துட்டு உள்ளே கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 டேர்ம் இருக்குது நம்மக்கிட்ட, இந்த 3 டேர்முக்குள்ளேயே நம்ம கொண்டு போக போகிறோம். இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கூட ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுபடி இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற கான்ஸ்டன்ட் என்னது 12. ஸோ அதனால 12 மட்டும் அப்படியே நைஸாக வெளில கொண்டு வந்துருங்க. இன்டெகிரல் ஓவர் இந்த மீதி இருக்கிறது என்னவா இருக்கும், 1 டிவைடட் பை 4x மைனஸ் 5 த ஹோல் கியூப் டிஎக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேர்மில் 6 தான் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ளஸ் 6 இன்டூ இன்டெகிரல் ஓவர் 1 டிவைடட் பை 3x ப்ளஸ் 2 டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த இதில் 16 தான் கான்ஸ்டன்ட். ஸோ 16 இன்டெகிரல் ஓவர் இ பவர் 4x ப்ளஸ் 3 டிஎக்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபார்மேட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்திருக்கிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 integral over 1 divided by 4x minus 5 to the whole cube dx. Okay. அடுத்தது plus 6 1 divided by 3x plus 2 dx plus 16 integral over e power 4x plus 3 dx. So first of all இது வந்துட்டு x power n ஃபார்முலால தான் இருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த சைடில் இதை நான் ஆக்சுவலி எப்படி எழுதலாம்னா 12 integral over 4x minus 5 to the whole power minus 3 dxன்னு எழுதலாம். லைக் நான் இதை வந்து நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது ஆஸ் யூஷுவல் தான் இருக்குது. ஓகே, அதனால் நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். 6 integral over 1 divided by 3x plus 2 dx. அடுத்தது plus 16 integral over e power 4x plus 3 dx. ஓகே, ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்னது நமக்கு ஆக்சுவலி x power integral over x power n is equal to x power n plus 1 by n plus 1. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 12 into 4x minus 5 to the whole power minus 3 plus 1 divided by minus 3 plus 1 into 1 divided by 4னு வரும். எக்ஸுக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் எழுதணும். சரியா? ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ப்ளஸ் 6 இன்ட்டு எப்போவுமே வந்துட்டு இதோட ஹோல் பவர் 1 தானே, அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹோல் பவர் 1 இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா லாகுன்னு போட்டு 3x ப்ளஸ் 2 இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா? லாகுன்னு போட்டு நம்ம 3x ப்ளஸ் 2ன்னு எழுதிட்டு டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் நம்ம போட்டுருவோம். நம்ம முன்னாடி டேர்மில் இந்த மாதிரி பண்ணலை. நம்ம முன்னாடி டேர்மில் இது அப்படியே வந்துட்டு நம்ம மேலே நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போனோம். ஆனால் இந்த இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் வந்துட்டு பவர் 1 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா லாக் ஆஃப், ஓகே உங்களுக்கு ஏதாவது நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் ஓவர் 1 by x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து தான் இந்த வருது. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் 16 இன்ட்டு இ பவர் 4x ப்ளஸ் 3 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இ பவர் 4x ப்ளஸ் 3 தான் வரும். டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்துட்டு நம்ம டினாமினேட்டரில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 4 1s are 4 4s are 16, 3 1s are 3, 3 2s are 6 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல 4 1s are 4, 4 3s are 12 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 4x minus 5 power minus 3 plus 1ஓட வேல்யூ minus 2 divided by minus 2. இந்த இடத்துல முன்னாடி 3 ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் plus 2 log of
3x + 2 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது இந்த இடத்துல +4 × e⁴x + 3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பவர் -2 இருக்குல்ல, அதை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா -3/2 × 4x - 5 பவர் 2 அப்படின்னு வரும். +2 log of 3x + 2 + 4 e⁴x + 3 அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ப்ராப்ளம் தான். நான் ரொம்ப வந்துட்டு டீட்டெயிலாக ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸ் போட்டால் போதும். ரொம்ப மைன்யூட்டான ஸ்டெப்ஸ்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 15 / √5x - 4 - 8 cot 4x + 2 × cosecant 4x + 2ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணும், இன்டகிரேஷனை வந்துட்டு இங்கே இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா 15 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் 15 வெளியிலே இருக்கும். இன்டெகல் ஓவர், ஓகேவா, 1 / √5x - 4 dxன்னு வரும். 8 கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் வச்சுக்கலாம். -8 இன்டெகல் ஓவர் cot 4x + 2 × cosecant 4x + 2 dx அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த டேர்மை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ நமக்கு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுதான் நமக்கு இருக்கிற கொஸ்டின். நான் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன். ஸோ 15 இந்த இடத்துல வந்துட்டு பவர் வந்து 1/2 தானே, அதனால மேலே கொண்டு போயிருங்க. 5x - 4 பவர் -1/2 அப்படின்னு வரும். இதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது -8 இன்டெகிரல் ஓவர் cot 4x + 2 × cosecant 4x + 2 × dxன்னு வரும். ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம அதை x⁴n ஃபார்முலாவில் பார்த்துருந்தோம்ல, அதே தான். x⁴n + 1/n + 1 அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 15 × 5x - 4 பவர் -1/2 + 1 -1/2 + 1 அப்படின்னு வரும். இன்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி எந்த டேர்ம் இருக்கோ அதை நம்ம 1/5 அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் -8 இன்ட்டு இது வந்துட்டு cot x cosecant x அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? cot x cosecant x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இது வந்துட்டு முன்னாடியே நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்னா, இன்டெகிரல் ஓவர் cosecant x cot x அப்படின்னு இருந்துச்சுன்னா, கொசிக்கனை வந்து பெரிய சீன் வச்சுக்கோங்க, காட் வந்து சின்ன சீன் வச்சுக்கோங்க. ரெண்டு பேருமே போருக்கு போகிறாங்க அப்படின்னா வெறும் கொசிக்கன் மட்டும் தலைக்கீழாக வருது. ஓகேவா? கொசிக்கன்னா லைக் அந்த பெரிய சி தலைக்கீழாக வர்றதுனால நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த வேல்யூவில் என்ன ஆகும் உங்களுக்கு, cot x cosecant x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -cosecant 4x + 2 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணும், /4ன்னு போடணும். அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் பார்ட் தான் பண்ணணும். -1/2 + 1 அப்படின்னு சொல்லும்போது -1/2 + 1 எல்சிஎம் எடுத்திங்கன்னா -1 + 2/2 which is 1/2. ஓகேவா? அதனால் 15 × 5x - 4 பவர் 1/2 / 1/2 இன்ட்டு 1/5. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மைனஸும் மைனஸும் சேர்த்து ப்ளஸ் ஆக்கிடலாம். 8 cosecant 4x + 2 / 4ன்னு வரும். ஸோ இப்போ 4 1 டைம்ஸ், 8 இது 2 டைம்ஸ், 5 1 டைம்ஸ், 5 3 டைம்ஸ். ஓகேவா? இந்த 1/2 நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 3 × 2ன்னு வரும். 3 × 2 5x - 4 பவர் 1/2 + 2 cosecant 4x + 2 அப்படின்னு வந்திருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதலாம், 3 2s 6 போட்டுட்டு √5x - 4 + 2 cosecant 4x + 2 + c. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ப்ராப்ளம் தான். நமக்கு வந்து தெரிய வேண்டியதெல்லாம் இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.